ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 1.3 5வது சப் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 எனில் இந்த இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2வும் எஃப் ஆஃப் 2வும் கண்டுபிடிச்சி இந்த இதில் பிரதிட்டா போதும். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடுவோம்? எக்ஸ் + 2ன்னு போடுவோம். சரியா? அப்போ +5. இப்போ 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 2x + 2 2 4 + 5 என்ன வரும்? 2x + 5 + 4 9. சரியா? அடுத்தது எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 இப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடணும். 2 × 2 + 5 ஈக்குவல் டு என்ன வரும்? 4 + 5 ஈக்குவல் டு 9. 2 2 4. சரியா? அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த ஃபார்முலாவில் அப்படி பிரதிட்டுருமா? இதைத்தானே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி. அதில் அப்படி கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் போட்டு பிரதிடுங்க. என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x + 9. அடுத்து மைனஸ், அடுத்து 9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எஃப் ஆஃப் 2க்கு. போட்டாச்சு. கீழே எக்ஸ். சரியா? அப்போ இந்த 9 +9 -9 கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 2x/xன்னு வரும். இந்த எக்ஸு எக்ஸும் கேன்சல் ஆகிரும். ஈக்குவல் டு என்னது? 2 மட்டும் வரும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இது புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்தது பாருங்கள். ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் ஃபஸ்ட்டு இது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 + 2/2 வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? எஃப் ஆஃப் எக்ஸை என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 0 பண்ணணும். அப்போ 2 × 0 - 3. அப்போ என்ன வரும்? 2 × 0 0 ஆயிரும். -3 மட்டும் கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடணும். 2 × 1 - 3 என்ன வரும்? 2 - 3ன்னு வரும். 2 × 1 1 2 தான் வரும். அடுத்து 3லேருந்து 2 கழிச்சா என்ன வரும்? 1 வரும். பெரிய நம்பரோட அடையாளத்தை போடும். சரியா? இப்போ இந்த இதை அப்படி இதில் பிரதிடுவோமா? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு என்னது? எஃப் ஆஃப் 0 என்ன கண்டுபிடிச்சோம்? -3. அடுத்து எஃப் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? -1/2. அப்போ -4/2ன்னு வரும். இது 2ஐ கூட்டுவோம். அடுத்து மைனஸுங்கிற அடையாளத்தை படும். சரியா? அப்போ 1 2 2 2 4 ஈக்குவல் டு என்ன வரும்? -2. சரியா? இதோட வேல்யூ என்னது? -2. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3ன்னு தெரியும். சரியா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸை அப்படி இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பதிலாக போடுங்க. சரிங்களா? என்ன வரும்? 2x - 3 ஈக்குவல் டு 0. சரியா? என்ன போட்டிருக்கோன்னு புரியுதா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படி போட்டிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள். இந்த இதை வந்து அந்த சைடு கொண்டு போவோம். அப்படி தானே? 3 வந்து -3 அந்த சைடு கொண்டு போனால் +3 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 2 இந்த சைடு கொண்டு போனால் இங்கே 2 பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. சரியா? அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸை காண்க. சரியா? இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும்? 2x - 3. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. சரியா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x - 3 போடுங்க. ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். சரியா? இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? 2x ஈக்குவல் டு எக்ஸ் -3 +3 வரும். சரியா? அடுத்து எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? இங்கே ப்ளஸில் இருக்குது. இது இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ 2x - x ஈக்குவல் டு 3. 2 எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா எக்ஸ் வரும். அப்படி தானே? எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 3. சரியா? அடுத்து நாலாவது என்னது கொடுத்துருக்காங்க? நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x எனில் எக்ஸை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும்? 2x - 3ன்னு தெரியும். அப்போ எஃப் ஆஃப் 1 - x கண்டுபிடிங்க. சரியா? 1 - x கண்டுபிடிப்போமா? என்ன வரும்?
எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். -3. இப்போ 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 2 மைனஸ் 2x மைனஸ் 3. சரியா? அப்போது என்ன வரும்? -3 மைனஸ் 2x மைனஸ் 3 ப்ளஸ் 2 என்னது -1. 3லேருந்து 2 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அப்போ f ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. f ஆஃப் எக்ஸும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f ஆஃப் எக்ஸ் என்னது 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு f ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -2x மைனஸ் 1. சரியா? இந்த 2xஐ இந்த சைடு கொண்டு வாங்க, -3 அந்த சைடு கொண்டு போங்க. சரியா? என்ன வரும்? 2x. இந்த -2x இங்கே வரும்போது +2xஆக மாறிடும். அதே மாதிரி இங்கே இருக்க -1 அப்படி போட்டுக்கோங்க. இங்கே -3 அந்த சைடு போகும்போது +3ஆக மாறிடும். சரியா? இப்போ 2x + 2x என்ன வரும்? 4x. அடுத்து 3லேருந்து 1 கழிச்சோம்னா 2. சரியா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 வந்து கீழே பையில் வரும். அப்படி தானே? பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு போவேல வகுத்தல்ல வரும். 2 2 2 2 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1/2 தான் ஆன்சர். சரியா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.